அண்ணாமலையின் அரசியல் பாணி விஜய்க்கு நேர்மாறாக அமைந்துள்ளது. தினமும் ஊடகங்களை சந்திப்பது, கடுமையான கேள்விகளுக்கும் தயங்காமல் பதிலடி கொடுப்பது என அண்ணாமலை தனது ஆக்ரோஷமான அரசியல் முகத்தை நிலைநிறுத்தி வருகிறார். தமிழக அரசின் குறைகளை ஆதாரங்களுடன் பட்டியலிடுவதும், மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்ப்பதும் அண்ணாமலைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு தனித்துவமான ஈர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியலில் கூட்டம் என்பது எப்போதும் ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்தில் விஜயின் கூட்டங்களுக்கு மட்டுமே லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்ட நிலையில் தற்போது அண்ணாமலையின் பிரச்சார கூட்டங்களிலும் அதற்கு சரிசமான அளவில் மக்கள் கூட்டம் அலைமோதுவது அரசியல் வட்டாரங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. விஜயின் ரசிகர் மன்ற பலத்தை முறியடிக்கும் வகையில் அண்ணாமலை தற்போது மேற்கொண்டு வரும் பிரச்சாரங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. விஜய்க்கு இணையாக அண்ணாமலைக்கும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருவது தேர்தல் களம் ஒரு புதிய பரிணாமத்தை செல்வதை உணர்த்துகிறது. விஜயின் மௌனம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்று ஒரு தரப்பினர் கருதினாலும், அவர் தனது அமைதி மூலம் ஒரு மர்மமான பலத்தை கட்டமைக்க முயல்வதாக தாவேகா நிர்வாகிகள் கூறுகின்றனர். இருப்பினும் அரசியல் என்பது கேள்விகளுக்கு பதிலளிக்கும் களம் என்பதால் அண்ணாமலையின் அதிரடி பதிலடிகள் மற்றும் களப்பணிகள் வாக்காளர்களை கவரும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. குறிப்பாக விஜயின் பிரச்சாரங்கள் சில இடங்களில் ஒருங்கிணைப்பின்றி சொதப்பலாக முடிவது அவரது நிர்வாகிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள துடிக்கும் என்டிஏ கூட்டணி அண்ணாமலையை முன்னிறுத்தி தீவிரமான தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகிறது. தேர்தல் நெருங்கும் வேளைகள் நடுநிலை வாக்காளர்களின் கவனம் யாருக்கு செல்லும் என்பதுதான் இப்போதுள்ள மிகப்பெரிய கேள்வி. விஜயின் திரை ஆளுமையும் அண்ணாமலையின் நிர்வாக ஆளுமையும் மோதுகின்ற இந்த தருணத்தில் கடைசி நேரத்தில் வெற்றி தராசு என்டிஏ பக்கம் சாய வாய்ப்புள்ளதா என்கின்ற விவாதங்கள் மேலெழுந்துள்ளன. ஊடகங்களை சந்திக்காத விஜயின் மௌனத்தை விட மக்கள் பிரச்சனைகளுக்காக தினமும் குரல் கொடுக்கும் அண்ணாமலையின் வேகம் வாக்காளர்களை அதிகம் கவரக்கூடும் என்று அரசியல் நோக்கர்கள் கணிக்கின்றனர். தமிழகத்தின் அடுத்த அரசியல் அத்தியாயத்தை தீர்மானிக்கும் இந்த யுத்தத்தின் இறுதியில் மக்களின் ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே வெற்றியாக மாறும்.